ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம சென்னை ஈஸியாவில் இருக்க கடல் கிச்சன் ரெஸ்டாரண்ட் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரே வந்திருக்கோம். பட் இந்த தடவை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து வந்திருக்கோம். ஸோ சண்டே வந்து செம்மையாக ஃபன் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மணி 2 ஆயிடுச்சு. ஓகே, முதல்ல போய் சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சண்டே டைமில் ஈஸியாக நமக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு கிடைக்காது, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கிறத நான் வந்து ஒட்டடிச்சிட்டேன். அதனால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம போய் சாப்பிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். போட் ஹவுஸ்லேருந்து இது வந்து ரொம்பவே நியர்பை தான். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும். சரி, ஓகே, இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு லாஸ்ட் டைம். அதனால் நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் உள்ளே வரும்போதே எங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வெயிட்டிங் பீரியட் வந்து வெளியிலேயே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே வந்து ஃபுல் க்ரௌடு. சரி, நாங்கள் வேறு இந்த போர்டில் வேறு நிறைய ஐட்டம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, இந்த வறுவல், அந்த வறுவல், இந்த ஃப்ரை, அந்த ஃப்ரைலாம் சொல்லிட்டு இதெல்லாம் வேறு கொஞ்சம் பார்த்து படித்து கொஞ்சம் டெம்ட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஓகே, 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, நம்மளை போய் இப்போ உட்கார சொல்கிறாங்க, வாங்கப்பா, சாமி சோறு போடுறாங்க சோறு போடுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் முதல்ல உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட ஆர்டர் கேட்கறதுக்கே வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. சரி, ஓகே, ஒரு வழியாக எப்படியோ பிடிச்சி ஆர்டரை சொல்லியாச்சுப்பா, சீக்கிரம் சாப்பாடு வந்துடும்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு வெயிட்டிங் பீரியடே 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. கொல்ல பசியில் வேறு நாங்கள் போயிருந்தோமா, இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் ஈஸியாரில் வந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த ஹோட்டல் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஹோட்டல்ஸுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்டில் இருக்கிறதெல்லாம் வேறு படித்து கொஞ்சம் ஃபுல் ஃபார்மில் இருந்தோமா. ஆனால் நாங்கள் எது கேட்டாலுமே வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த இல்லை இல்லைன்றதை நாங்கள் வெயிட் பண்ணும் போதே சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேறு ஹோட்டலாச்சும் போயிருக்கலாம். அவங்க அப்போல்லாம் சொல்லலை. நாங்கள் வேறு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இங்கே ஆர்டர் எடுக்க வர டைமில் வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி வெறும் 2-3 ஐட்டம் தான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன ஐட்டமில் வந்து மீல்ஸ் ஒன்று, அதுவும் ஃபிஷ் கறி மீல்ஸ் ஒன்று, ப்ரான் பிரியாணி ஒன்று, ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. ஸோ இதுதான் மொத்தமே இருந்தது. ஓகே, இருக்கிறதே நம்ம ஆர்டர் பண்ணலாம், நமக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் அதுவே ஆர்டர் பண்ணிட்டோம். மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லேயே வந்து 2 மீல்ஸ் இருந்தது. நார்மல் மீல் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான். அது வந்து கிரேவி, ஒயிட் ரைஸு, அப்புறம் பொரியல், சாம்பார் இது மாதிரி ஏதோ தருவாங்க. பட் நாங்கள் போன டைமில் பொரியல் கூட காலி ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு வேறு ஏதோ ஊறுகாய் மாதிரி ஏதோ தொக்கு மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கிரேவி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு மீல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபிஷ் கறி மீல்ஸ் தான். நான் சொன்ன எல்லா ஐட்டமும் வந்துடும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வரும். அந்த ஃப்ரைக்காகவே நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. அந்த மீல் நம்ம சொன்னோன்னா 220, 230 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். பட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த்துனே சொல்லுவேன். அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து அல்டிமேட்டாக இருந்தது. என்ன கொஞ்சம் முள்ளு தான் நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அட, மீனுனா முள் இருக்க தானப்பா செய்யும், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. என்ன, நாங்கள் கொலை பசியில் போய் அந்த நாங்கள் கேட்குறது எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா, அது வந்து வார்த்தையாலே சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் முதல்ல முடிச்சுருங்க லஞ்சை. அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். ப்ரான் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கிட்ஸு கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. நீங்கள் ஸ்பைஸியான எதிர்பார்ப்பீங்க பிரியாணிலாம், உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து செட் ஆகாதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பைஸாலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்ஸே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஆம்லேட்டும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த ஆம்லேட் எங்களுக்கு எப்போ தெரியுமா கொண்டு வந்தாங்க, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சோடாலாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஆம்லேட்டை கொண்டு வந்தாங்க. இதோட ஹைலைட்டு சோடா கூட கிடையாது. சோடாலேருந்து எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. பெப்சி, கோக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அட போங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக எங்களுக்கு எவ்வளோ பில் அமௌண்ட் வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கேட்ட ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் எங்களுக்கு எக்கச்சக்கமாக பில் வந்திருக்கும். நாங்கள் கேட்ட ஐட்டம் எதுவுமே இல்லாததுனால அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நாங்கள் வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டோம். எனிவேஸ், சாப்பாடு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓலாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.